எதை பண்ணினா இந்த துக்கம் முகம்னு பெரியவாலாம் சொன்னால் அதை கேட்கறதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. இவனுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சி மகான்கள் அந்த ஜீவர்களையும் காப்பாற்ற வேண்டி கால்நடையாக வந்து சஞ்சாரம் பண்ண ஜனஸ்ய கிருஷ்ணாது மூகஸ்ய தெய்வாது அதன்மசீனஸ்ய அனுகிரகாய இக சரந்தி நூனம் பூதானி பௌயானி ஜனார்த்தன அருளிச்சை எழுமார் ஜீவப்பிரபஞ்சம் பெரு. அந்த அருளிச்சையில் மாதவன் பூதங்கள் மண்ணில் மேல் நடந்து அப்படின்னு சொல்கிறான். அதே வார்த்தை இங்கே பாகத்துக்கு பூதானி பௌயானி பகவானுடைய சுரூபமான அடியார்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சஞ்சாரம் பண்ணி ஜனங்களுக்கு அவர் ஏன்னா உட்காண்டு என்ன சஞ்சாரம் பண்ணுற பொழுது ஒருத்தர் 2 பேர் அது மூலமாக பிரச்சாரம் பண்ணியும் அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் ஜனங்கள் வீண் வார்த்தை பேசி வீண் காரியத்தை செய்து தன் வயசை வீணாக்கிறார். அப்பேற்பட்ட மகா ஜனங்கள் க்ஷேமத்தடைய வார்த்தாம் சகே தீட்சிய தீட்ச கீர்த்தேகேன் உடனே மைத்திரன் ஆரம்பித்தார். இது வியாசனுடைய அனுகிரகத்தினால் ஏற்பட்ட காரணம்தான் இந்த எண்ணமும் இந்த கேள்வியும் வந்து நான் சொல்கிறேன். பகவான் ஆரம்பத்தில் ஜனங்களுடைய சிருஷ்டி பண்ணுற பொழுது கண்முந்திய இந்திரியங்கள் அதுக்கான தேவதைகள் இந்த பொழுது அந்த தெய்வங்கள் கண்ணில் உட்காந்து கண்ணை பார்க்க வைக்க முடியல, காதில் உட்காந்து திக்குகள் கேட்க முடிக்க காதல். அப்போ தேவதைகள்லாம் ஒன்று கூடி பிரார்த்தித்தார். நாமசே தெய்வபதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாத பத்திரம் என் மூலகீதாக இது யோஞ்சசோரு சம்சார துக்கம் வைதுக்ஷவந்தி. தேவதைகள் பார்த்த உடனே பரமாத்மா சூரியன்கிற தெய்வத்துக்கு அந்த கண்ணை பார்க்க வைக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார். இந்த மாதிரி அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த வேலையை செய்ய முடியாத அந்தந்த தேவனுக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த பரமாத்மாவுக்கு ஏகம் ததாபம் பஜசோனுபும்சாம் சுஷோகமூலேகே குணபாதமாவோ சுதைச்ச வித்வத்பை உபாகிருதாயாம் கசாதாயாம் உபசம்பிரயோகம். பகவானுக்கு என்ன பிரதி பண்ணுறது என்று தெரிவிக்கிறதுன்னா ஏகாந்த லாபம், முக்கியமான லாபம் இதான். என்ன பகவானுடைய கதையை பகவான் அடியார்கள் உபஜரிக்கும் சொல்கிற பொழுது காது கொடுத்து கேட்கணும். வாக்கு இருந்தால் பகவானை பேசும் அப்படின்னு வைத்திய சொல்லி முடித்து அசீர்த்தே குணாவாசம். பகவானுடைய பெருமை பாடினா நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் போகும் அப்படின்னு முடிக்கிற பொழுது விதுரர் சில பிரஷ்னம் பண்ணுறார். அந்த பிரஷ்னத்துக்கு 12 ஸ்கந்தமும் இந்த பாகவதம் சொல்லி ஆகணும். ஆனால் கொஞ்சம் சொன்னோடனே அவருக்கு அப்சராகி விதுரர் மைத்திரர்கிட்ட விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். நாங்கள் மைத்திரர் எப்போ என்ன ஆரம்பிக்கிறார், பாகவதர் இப்படி சொல்கிறார். பாகவதம் தன்னுடைய கேசரி பாகவதனுடைய பாகவத கேசரி இப்படிலாம் டைட்டில் வாங்கிறதுக்காக நான் பாகவதம் சொல்கிறேன். பாகவதம் இதுக்காக சொல்கிறேன். சோகம் நாம் சொல்ல துக்காய துக்கம் மகத்கதானாம் விரமாயஸ்யாம் பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யதா சாட்சாத் பகவான் கிப்யான். அல்ப சுகத்துக்காக கடுமையான கட்டத்தை அனுபவித்து தலையணை நனையக்கூடிய அளவில் கஞ்சலத்தோடு கட்டப்படுறாளே, அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு அந்த கட்டங்கள் போகிறதுக்கு என்ன உபாயமோ அதை சொல்கிறதுக்காக பாகவதம் சொல்கிறேன். பிரவர்த்தையே பாகவதம் புராணம். இந்த பாகவத்தை அதுக்காக ஏதோ பாகவதம் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் இவ்வளோ படிச்சிருக்கார் அப்படின்னா சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக இல்லை ஆரம்பித்தார். மைத்திரேயன் பரமாத்மாவுடைய அனுகிரகம் பெற்று பிரம்மா சிருஷ்டிகாரம் பண்ணும்போது அவருடைய ஆயுசு என்னன்னு கணக்கு சொல்லியிருக்கார். 100 வயசு தான் இருக்குது. எப்படி 1 வயசு நம்ம மாறியாது. 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள், அது 12 மாதம் கொண்டது ஒரு மாதம், 30 நாள் கொண்டது ஒரு மாதம், 12 மாதம் கொண்டது ஒரு வருஷம் நமக்கு கணக்கு. பிரம்மாவுக்கு கணக்கு எப்படின்னா
1000 நான்கை கொண்டது ஒரு பகல். அந்த பகல் வேலை சுற்றி பண்ணுவார். 1000 நான்கு கொண்டது ஒரு ராத்திரி. அப்போ தூங்குவார். நைமித்திக பிழைமரு அவருடைய தூக்கத்தை முக்கியமாக கொண்டதுனால நைமித்திக பிழைமரு 50 வயசு இப்படி பகலும் ராத்திரியாக போய் 50 வயசு ஆகிடுதான். அவருக்கு பயம் இருக்கா? பரமாத்மாவும் சொல்கிறார் 50 வயசு ஆகிடுச்சேன்னு கவலைப்படுறார். நாமெல்லாம் கவலைப்படாமல் இருக்கோம். 50 வயசுக்கு மேலே ஆகியும் கவலைப்படாமல் இருக்கும். ஏன்னா நமக்கு மிருத்து பற்றி பயம் இல்லை. நான் இருக்கணும். சிக்ஷையை பற்றி கவலை இல்லை. வந்தாலும் வச்சு போகிறது நான் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கலையா அப்படின்னு அப்படி இருக்குமா? அது அப்படின்னா அதுக்காக சொல்கிறேன்னு கஸ்மராக அஸ்மராமகான்னா சம்ஸ்கிருதத்தில் அழகு. கஸ்மராகன்னா தின்பதே தொழில் அப்படின்னு கஸ்மர்னு நஸ்மராமகா. அந்த லோகத்துக்கு போகிற வழி பாப்பம் பண்ணவனுக்கு நிழலோ தீர்த்தமோ எல்லாம் கிடைக்காதுன்னு இருக்கு. ஒன்றும் கிடைக்காட்டேன்ன பணம் கொடுத்தா எதுவும் கிடைக்கும். பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு போகாட்டா போடுது. போய்த்தான் சர்வதெய்வ அபிமி. அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்குமே. அதாவது போகிறபொழுது நம்முடைய நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை தான தர்மங்களாம் பண்ணாமல் இப்படி போயின்னு இருக்குமேன்னு நினச்சிக்கணும். அந்த ஜீவன் துடிக்கிற கஷ்டத்தை எல்லாம் சாஸ்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் பொய்யான வார்த்தைன்னு நினச்சி பிரமிக்கிறானா. வேதாவாசியமும் வேத சவச்சனாகான்னு அது நம்பிக்கை இல்லாமல் தன் திரும்பவே எங்கே பார்த்தாலும் 5 மணியோ 6 மணியோ எந்த டயத்துக்கு சாப்பிடப்படாதோ அந்த டயத்தில் நான் சாப்பிட்டுண்டு இப்படி குழப்பம். அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு காலம் வேண்டும். 50 வருஷமான மகான பிரம்மன் 50வது வயசுடைய கடைசி ராத்திரியில் அவர் ஒரே பிரளய ஜலம், காரண ஜலம் சொல்லுவார். அந்த பிரளய ஜலத்தில் பரமாத்மா மட்டும் பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய உத்தரவு இப்படி காலசக்திக்கு இந்த பிரளயம் முடிகிற பொழுது என்ன எழுப்பணும்னார். அவர் அலாரம்லாம் வச்சுக்கல. இந்த காலசக்திக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த பிரளயம் முடிஞ்சு ஆரம்பிக்கிற பொழுது காலசக்தி எழுப்புறார். எழுப்பின உடனே பரமாத்மா எழுந்துக்கிறார். அவருடைய சிரட்டியாக தாமத புஷ்பம் மொட்டு ரூபத்தில் அவரோட ஞாபகத்துலேருந்து வருது. அதுக்கப்புறம் அது மலர்றது. மலர்றது தாமரையில் 4 முகங்களோட 8 திருக்கண்ணோட பிரம்மதேவன் தொட்டு இருக்கிறார். அந்த பிரம்மா 4 வேதங்களும் ஸ்வரத்தோடு அழகாக சொல்ல முடியாத அனுகிரகம். ஸ்வயம் பிரபுத்தாக்கிய வேதராசி. அப்பேற்பட்ட மகான் பிரம்மதேவன் இந்த இடம் நான் உட்காந்துருவேன், இதுக்கு ஆதாரம் இதுன்னு அவருக்கு தோணுது. தாமசன் வழியாக தேடுறார். 100 வருடம் தேடினார். அவருக்கு ஒன்றுமே தெரியல. பகவானுடைய ஆதாரமான நாபிகமனம், பகவானுடைய நாபிகமனம் ஆதாரம்னு கண்டுபிடிச்சிக்கிறார். அப்புறம் அங்கேயும் போனேன். நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்து யோசிப்போம் சமாதியில் அப்படின்னு வச்சு 100 வருஷம் தபஸ் பண்ணுறார் மகானான பிரம்மதேவன். அபஸ்யத்தை என்ன பூர்வம் 100 வருஷத்துக்கு முன்னால் பார்க்காத பரமாத்மாவை பார்க்குறார் பிரம்மா. அப்படி பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு வருத்தம். எப்படி குழந்தைகள் அம்மா ஏமாற்றி விட்டு தன்னுடைய சகோதரிகிட்ட பந்துக்கள்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு போனால் அந்த குழந்தை இருக்கும் அவன்கிட்ட. ஆனால் அம்மா போயிருக்கா, இங்கே போயிருக்கா பக்கத்தில் நின்றுச்சுருக்கோம். 2-3 நாள் கழித்து ஒரு கல்யாணத்தை போட்டு வந்தால் அம்மா விட்டுட்டு போனியே அப்படின்னு அழுவான். அப்படின்னு நோக்கத்தில் பழைய நாள் கதை அதெல்லாம் ஏதோ சொல்லி அப்படியே பழக்கணும். ஞாசோசி மேத்திய சுச்சனாத் தேகபாஜாம் நஜாயதே கதி பகவதோ கதித்யவத்தியம். 100 வருஷத்துக்கு உன்னை பார்க்காம 100 வருஷமாக பகவானை பஜிக்காம ஆனந்தப்படாமல் ரூபத்தை பார்க்காம இருந்தேனேன்னு வருத்தப்படுறார். இவருடைய நாபிகத்திலிருந்து நான் உண்டான அந்த பகவான்
கொஞ்சம் அனுக்கிரகம் பண்ணும், சிருஷ்டி பண்ண சாமர்த்தியத்தை கொடுக்கணும். சுவாமி பேசுகிறாள், நீ என்ன நினைக்கிறியோ அந்த காரியத்தை முன்னால் ஏற்பாடு பண்ணிவிட்டேன். நீ பூகியஸ்துவம் தபாதிட்டா, மீண்டும் தபஸ் பண்ணு. ஏன் மீண்டும் தபஸ் பண்ணு? தபஸ் பண்ணி தான் பகவான் தெரிகிறாரு, அப்புறம் மீண்டும் தபஸ் பண்ண. அதாவது இந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தபஸ் இருக்கிற பகவானோட அனுகிரகம் இருக்க தைரியம் இருக்காது. தைரியம்னா என்ன? நாம் எப்படி வாழ்வோம் அப்படின்னு இருக்கிற தைரியம். 100 வருஷம் தபஸ் பண்ணணும்னா தைரியம் மனசில் விட்டு போயிடும். எப்படி திருட்டுக்கிறதுன்னு நினைக்கிறே தானாக போயிடும். அதாவது ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிருக்கார், ஒரு பாகவதம் படித்த வித்வான் தனக்கு பாகவதம் தெரியும்னு ஒரு ராஜாவிட்ட போனான். அவர் நான் சாத்விகர் நல்லவர் அப்படிங்கிறதுனால ராஜா அவரை பார்த்து நன்னா படிச்சுன்னு வரும். ராஜா இல்லையா, அதை மீற முடியாது. அதுக்காக நன்னா படித்தார். மறுபடியும் 3 நாள் நீ நன்னா படிச்சுன்னு வரும். இப்படி 2ஆவர்த்தி 3ஆவர்த்தி அவரை பண்ண அவருக்கு பாகவத்தை நன்னா படிக்கணும்னு படிக்கிறார். படிக்கிற பொழுது பர்சந்து தேவோ பகவான் முகுந்தா கிரீதவான் சக்ஷி தேவதேவான் அஸ்தே ஸ்வபுரியாம் யுது தேவதேவா விரஞ்சிதா சேஷ நிருதேவதேவா. அந்த இடம் படிக்கிற பொழுது அப்படியே உருகின்றிருக்கார். ஆஹா, பாண்டவாளை பகவான் காப்பாற்றுறதுன்னு தீர்மானம் விட்டா அவள் அழிக்க உலகத்தில் யாரும் இல்லையாமே, 14 லோகத்தையும் இல்லையாமே. அப்பேற்பட்ட பக்தியோடு நாம் பகவானை பஜித்தாமனா நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு நினச்சிருக்கார். எல்லாத்தையும் மறந்து படிச்சுன்னு இருக்கார். ராஜா என்ன வித்வானை சொன்னேன் வரலேன்னு மாறுவேஷத்தை வந்தார். இவர் இது படிச்சுன்னு இருக்கார். இன்னும் புரோதமாக பேச வேண்டாம்னு கொஞ்சம் இருந்து அவர் கண்ணெல்லாம் தொடச்சுன்னு என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய மாறுவேஷத்தை கலைச்சுன்னு ராஜாவை நமஸ்காரம் பண்ணார். ராஜா சொல்கிறார், நீங்கள் என்ன நாடி வந்தேள், பாகவதத்தை சரியாக பிடிக்காத போது. பாகவத்தை சரியாக படிக்க ஆரம்பித்த உடனே உம்மநாடு நான் வந்திருக்கேன்னு அந்த ராஜா சொல்கிறார். அப்பொழுது புரிஞ்சிருந்தார். அதான் பட்டணத்தில் சோழராஜாவை கட்டாராம். பதில் சொன்னது, சோழராஜா நீ இந்த வியாபாரம் காரியங்கள்லாம் விட்டு இப்படி சன்னியாசியானியே என்ன கண்டீர்? நான் இருக்க நீ நிற்க கண்டேன்னு. நீ நிற்கவும் நான் உட்காந்தும் இருக்கேன், இதுதான் கண்டேன். என்ன அர்த்தம்? நான் சுங்கம் வியாபாரத்தினால வியாபாரம் கீழே வச்சுருந்த போது உன்னை நாடி வந்து வேட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிருந்து கெஞ்சின்னு இருந்தேன், நின்று இருந்தேன். இப்போ நான் உட்காண்டிருக்கேன், நீ நிற்க. அந்த ராஜா புரிஞ்சினான். அவருடைய சிஷ்யானாம் மேலே கதையெல்லாம் இருக்குது. திருவண்ணூரில் அந்த மகான் அப்படி சொன்னார். அவர் என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த கதையெல்லாம் கட்டும் கூட நம்ம யதாபூர்வம் எப்போதும் இருக்காது. சாப்பிட்றது தூங்குறது. நான் என்னட்ட போய் இருக்கிற நான் சன்னியாசி, அந்த கோபுர வாசலில் தோன்றான், அவன் பெரிய சம்சாரி, அவனை போய் கேட்டுனார் பட்டுனது. என்ன அந்த வந்த ஏழே பிச்சைக்காரன் பரமாத்மா விஷம் போட்டு வந்திருக்கான். உடனே இவர் யோசிக்கிறார், ராஜா தான் சன்னியாசம் வாங்கிட்டு, நான் ஒன்றும் நினச்சிக்கலையே, ஒருவான அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கல, ஒரு இல்லை செக்ரட்டரி இல்லை, என்ன பேர் நம்ம போய் சன்னியாசி சம்சாரிங்க அப்படின்னு யோசித்தார். ஒரு நாய் தான் அதுக்கு ஏதோ கொஞ்சம் ஆகாரம் போடுவார். இந்த நாயோடு இருக்கிற சன்னியாசியா அப்படின்னு நினச்சி, சம்சாரியா அப்படின்னு நினச்சி இந்த அந்த நாய் உத்தமதானது கதையெல்லாம் இருக்கு. அந்த அளவு அதெல்லாம் போட்டோம். அதனால் சன்னியாசியாக இருக்கிறவன் எந்த விதமான ஸ்பிருக்கும் வச்சக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறார். அதாவது ஒரு ஜீவனத்தில் பழக்கம் வச்சு, இப்போ எல்லா பழக்கம் வச்சுன்னு இருக்கிற போதும் அவளை என்ன சொல்கிறது, சன்னியாசியை சம்சாரின்னு சொல்கிறதா சன்னியாசின்னு சொல்கிறதா அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. இப்போ என்ன பகவானோட பஜனை பண்ணினா அந்த மனசில் இருக்கக்கூடிய குறை போடும்.
அதனால் 100 வருஷம் மீண்டும் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதுனால தன்னுடைய சக்தியினாலேயே அந்த பிரளய தீர்த்தத்தையும் காற்றையும் உயிர்த்தார். அந்த தான் உட்காண்டிருக்கூடிய தாமரையினாலே சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். தான் இருக்கிற இடத்துலேயே எதையும் சாதிக்கும். அதே மகான்களுடைய நிலைமை. அவளுடைய நிலைமைனால என்னதான் ஒன்றும் கேட்க மாட்டா, கேட்காமலே தானாக நடக்காமலுக்கு என்ன அது தப்போ முயமே. அது 200 வருஷம் தபஸ் பண்ணத்தான் இந்த சக்தி வந்தது. சக்தி சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல சிருஷ்டிச்சார். அது தாமச சிருஷ்டியாகும். மகாமோகங்கிற அஜானங்கள்லாம் ஏற்பட்டது. ரொம்ப வருத்தப்பட்டார். பகவானை தியானம் பண்ணார். 4 பேர் பிறந்தார். சனகஞ்ச சனந்தஞ்ச சனாசனமகாத்மபூ சனத்குமாரஞ்ச முனின்னு நிஷ்டிகான் உத்தரேதான் சனகாதிநாதர் ஏற்பட்டார். சிருஷ்டி பண்ணி கூடினார் பிரம்மா. அவ மாட்டேன்றான். தன்னை சன்னு என்னத்தான் மோட்ச தர்மானு இங்கே சொல்லிருக்கு. அதுக்கு பரிவா பட்டத்திரி மோட்ச தர்மம்னா ஒன்றும் இல்லைடா, பக்தி மார்க்கம்தான். பாத பக்தி ரசிக்காக அப்படின்னு இந்த மோட்ச தர்மானஹான் போட்டதுக்கு ஈக்குவல் மோட்ச தர்மானஹான் தொத் பாத பக்தி ரசிக்காக பகவானுடைய பக்தியை ரசிக்கிறத. நான் பக்தன். இந்த பக்தி இருக்கிறதுனால ஒரு விதமான கவலை இல்லாமல் இருக்குமே. ஜனங்கள் பரந்தன் இருக்கே கஷ்டப்படுறதே, நாம் அதில் நேர்னு அந்த ரசிச்சுன்னு பக்தி மார்க்கத்தை ரசிக்கிறதுங்க வேற, பக்தி இருக்குது வேற. தொத் பாத பக்தி ரசிக்கா அதில் தான் போட்டிருக்கார் பட்டது. அந்த பக்தியை ரசித்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லாமல் வாய் மூன்றது. குழந்தைகள் சொன்ன வார்த்தை கழுக்கலன்னுட்டு பிரம்மாவுக்கு கோபம் ஏற்பட்டது. கோபத்தை அடைக்கின்றாலும் எங்கேயாவது அவுட்லெட் பண்ண முடியும். அது மாதிரி கோபத்தை காமிக்க முடியல. ஆஃபீஸில் அவன் வீட்டில் காமிக்கலாம்னுச்சா வீட்டில் அதுக்கு மேலே பயம். அவள்கிட்ட காமிக்கல, வீட்டுக்கு வந்தவர்கிட்ட காமிப்பார். யார்கிட்ட டொனேஷன் வாங்கிறது அவர்கிட்ட இது அவங்க வேலையாக போச்சு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 2 வருஷம் அந்த மாதிரி அவுட்லெட்டுனால ஒரு கோபம் வந்தால் அதை அடக்கி பார்த்தா ராங் ஆப்பர்ச்சுனிட்டியில் அது வந்துடும். அதை கோபிச்சுக்கிறதுனால நமக்கு வேண்டவன்ட்டு போய் கோபம் வருதுன்னா அவன்கிட்ட இப்படி அவனுடைய காரியத்தில் எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொன்னானது. அதாவது இன்னொரு நண்பனத்தையாக சொன்னானது. ஒருத்தையும் சொல்லப்படாது. 3 வச்சுருந்தான்னா ஒரு ராங் ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி பண்ணால் அப்படி அடையடே இத்தனை வச்சுருந்தா இவ்வளோ கிட்ட வர அப்படின்னு நினச்சி அவரை நினைப்பான். அதனால் அதுக்கு தப்பு வரும். இந்த ருத்ர கோபத்தினால தன்னை ட்ரீட்மெண்ட் ஆகுதுன்னு சொன்னபோதும் பிரம்மதேவனுடைய புருவங்கள் இடத்துலேருந்து வெளிப்பட்டது ஒரு வஸ்து. அது என்னென்னா ருத்ரன். அந்த ருத்ரனை கொண்டு சிருஷ்டி பண்ணும்போது பயங்கரமான சிருஷ்டி லோகத்தில் ஏற்பட பார்த்து நிறுத்துனார். நீ தபஸ் பண்ணுனார். ருத்ரன் தபஸ் பண்ணுறதுக்காக போயிட்டார். பிரம்மா நினைக்கிற பொழுது அவருடைய உடம்பிலிருந்து 10 ரிஷிகள் மரீச்சி, அத்திரி, அங்கிரசு, பலத்தேர், பலகன், கிரது, வஜ்ரன், பிருகு, தக்ஷன், நாரதர்னு 10 பேர். நாரதர் இந்த செட்டி காலத்தில் ஈடுபடல. பகவான்கிட்ட போய் பகவான் மகதிங்கிற வேணியை கொடுத்துருவோம், அதை கானம் பண்ணி அவர் சந்தாரம் பண்ணிருக்கார். 9 ரிஷிகள் சிருஷ்டி பண்ணுறார். பிரம்மாவனுடைய நிழலிலிருந்து கர்தவன் மகான் அவதரித்தார். இவ்வளவு காரியம் பண்ணிருக்க போது அவருடைய மனசு தப்பான வழியில் பிரவர்த்தித்தான். லோகலாம் சொல்கிறார், பஜனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், நம்ம மனசை ஒழுங்காக இருக்கோன்னு நாம அதெல்லாம் இல்லை. தம் அதர்மே கிருதமதிம் அதர்மத்தில் புத்தி போகும்போது குழந்தைகள்லாம் எடுத்து சொன்னார். அப்பா உங்கள் மனசு இங்கே போகிறது அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறது ஆகும். அதுக்காக சுவாமியை வேண்டினான். நமோ தஸ்மை நமோ பகவதே ஏதம் ஸ்வேன ரோஜிட்டா ஆத்மசம்யஞ்சயா மாதா சதர்மம் பதுமர்கதி. உலகத்தில் பிறந்தவாள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி எப்போதும் வேண்டிக்கணும். முக்கியமாக தாயார் தகப்பனாக இருக்கிறவா வேண்டிக்கணும். பிள்ளைக்காகவும் பொண்ணுக்காகவும் வேண்டிக்கணும். இந்த என்னுடைய மனசு தப்பான மார்க்கத்தில் போகிறது காப்பாற்றும். அதுலேருந்து திருப்பணும்னு இல்லை.
எவந்த பரமாத்மா அதர்மத்தில் பிரவர்த்திக்கிற என்னை தர்மத்தை காப்பாற்றுறாரோ அந்த பகவான் தர்மத்தில் என் மனசு இருக்க முடியா பண்ணணும். அப்போ அவன் வேணுண்டா பரமாத்மா உடனே அவர் அந்த அதர்ம காரியத்தில் மனசு ஈடுபட்டதை திருப்பிண்டார். அதுக்கப்புறம் அவருடைய முகத்திலிருந்து வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்களாக வந்தது. அதுக்கு மேலே 9 பேரையும் சிருஷ்டி பண்ணிக்கிற போது 100 பேர்னா 100 பேர், 200 பேர்னா 200 பேர் அப்படின்னு சிருஷ்டி விஸ்தாரத்தடின்னு அப்புறம் தவப்பதாம்புஜமாஸ்ரீதோபூத் பகவானுடைய திருவடியை கட்டியாக பிடிச்சிருந்தார் பிரம்மா. உடனே அவருடைய திருமையிலிருந்து சுவாயம்பூவனம் என்றும் சதுரூபி என்றும் பத்னி தம்பதிகளாக அவதாரம். நீங்கள் சிருஷ்டி காரியத்தை பண்ணுங்கன்னு, அதாவது திபும் சபாபம் ஹஜத்து மனுதோபியாம் தாம்பத்திய வித்யா சிருஷ்டி பண்ணுங்கன்னு சொல்ல அவன் பரப்புறா. இதுக்கு நடுவே பகவான் வைகுண்டத்தில் தரிசனம் பண்ணவங்கிற எண்ணத்தோட சனகாதிகள் 6 பிராகாரம் தாண்டி வரா. 7வது பிராகாரத்தை தேவிதியால் இருக்கா. அவளை கேட்காம உள்ள நுழையாள். என்ன எங்களை கேட்காம நுழைகிறேன் அப்படின்னு நினச்சி தடுத்துட்டாள். அந்த தடுத்த காரணத்தினால கோபம் வந்து சாபம் கொடுத்தார். இந்த இடத்துல உள்ளே வரக்கூடியவன் உள்ளே வரக்கூடாதவன்னு வித்தியாசம் கிடையாது. அது பழைய நாளில் பண்டாரங்களாக பாடுவோம். கற்பாருக்கும் கற்றவருக்கும் கலாதவருக்கும் கழிப்பேன்னு சொல்லுவாள். ஏதோ பாட்டு பாடுவோம். அது மாதிரி இங்கே படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரங்களும் வித்தியாசம் கிடையாது. இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய பூலோகத்தை போங்க அப்படின்னு அவன் சாபம் கொடுத்து, அந்த சாபம் வந்தவுடனே தேவிஜாலோட நமஸ்காரம் பண்ணி மாபூனுதா பகவத் ஸ்மிருதிக்னா மகோ பவேத் இகத்தனம் விரச்சித்தோ அதௌதான். நீங்கள் சாபப்பட்டு என்ன இந்த பூலோகத்தில் அனுப்பிச்சேன். பூலோகம் என்ன, அதை காட்டிலும் கீழாக நரகலோகத்துக்கு போகிறோம். ஒன்றும் காரியம் ஒன்றும் உங்களுக்கு தாபம் ஏற்பட்டதுனால பகவானை மறக்கப்படாதுன்னு கேட்டார். அதை பகவானை ஞாபகப்படுத்திக்கொண்டு நரகத்தில் இருந்தாலும் எங்களுக்கு துக்கம் இல்லை. நரகேவா நரகாந்தக பிரகாபம், எங்களுடைய சரீரம் நரகத்திலையும் இருக்கட்டும், கவலை இல்லை. அவதீரித்த சாரதாரவிந்தும் தருணோதே பர மரணேபி சிந்தையாகும். பகவானுடைய சொரூப தியானம் இருந்தால் நரக்கமாக தெரியாதான், அது மோட்சமாக இருக்குவாங்க. இப்படி தகராறு ஏற்பட்டிருக்கு. மகானான சனகாதிகள் அனுகிரகம் பண்ணுறார். பகவான் 7வது பாகத்திலிருந்து லட்சுமி சமேதராய் கருடனுடைய தோளில் தன்னுடைய கையை போட்டுக்கொண்டு உல்லாசம் அவரான் அபிராம மூர்த்தியார். உடனே நமஸ்காரம் பண்ணினார் ஜனகாதிகள். அந்த கழுத்திலேருந்து கணக்கால் தூங்கக்கூடிய சொல்திகாரத்தினுடைய வாசனை மூக்கு வழியாக உள்ளே போச்சான். இவாள் மீசிருத்தாள்னா நிர்குணத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அக்ஷரஜுஷாமபி சித்தத்தன்மோகம், மனசும் சரீரமும் செலுத்துதுன்னு வந்துச்சார். ரஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கமிஷதி. தீவிகந்தமான மகரந்த வாய்ப்பும் அந்த வாசனையானது பகவானுடைய திருத்துறாய் உள்ள வாசனை உள்ளே போனவுடனே சனகாதிகளுக்கு சித்தம் அப்படியே இருக்கிறது, சரீரம் செலுக்கிறதுன்னு சொன்னால் நம்ம போன்றவர்கள் பார்த்தாதனுடைய பிரசாதத்தை கிழிச்சிருந்து அவனுடைய தருணத்தை தியானம் பண்ணும்போது நாம் க்ஷேமமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிருந்து எண்ணம் வரும். பரமாத்மா சனகாதிகளை பார்த்து நீங்கள் சாபம் கொடுத்தது உங்களுடைய இதில் என்னதுன்னு. இப்போ சனகாதிகளே கோபம் வருமானு பேசறதுக்கு இல்லாமல் இதை வச்சுட்டார். மைவே வைத்தாக என்னால் ஏற்பாடு பண்ணது. அதாவது நன்னாமதியாக இருக்கணும், சனகாதிகள் கோபம் இல்லை, இந்த பகவானுடைய ஏற்பாடும் அப்படின்னு. பகவான் இவாளை கோபிச்சுக்க முடியாது பண்ணால் சாபம் கொடுக்க முடியாது. அதாவது தானாக கோபம் விட்டால் கஷ்டம் உண்டு இவனுக்கு தான். பகவான் சங்கல்பத்தினால் வந்த சனகாதிகளுடைய கோபமானது லோகக்ஷேமத்தை ஏற்பட்டு. ஒரு சின்ன பான், ஏதாவது ஏதோ பானங்கள் சாப்பிடுவோனே இந்த காலமையும் மாலையும், அப்பேற்பட்ட பானத்தை சர்க்கரை போடாமல் கொண்டு வான்ருக்கேன். இவ்வளோ சர்க்கரை நிறையா போட்டிருக்கேன், பானமாக போட்டிருக்கேன். இது என்ன
நரசிம்ம ஜெயந்தியா ராமநவமியா அப்படின்னு கேட்டுக்கிண்டு முட்டை எரிஞ்சிட்டான். காஃபி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மாநாடு நடத்துகிறாங்க எங்கேயோ, அதனால் 12 மணிக்கு பால் வந்தது. அதுக்கப்புறம் நீ கொட்டுட்டு வரணும், எப்போ வாங்குறது மாதிரி தான் அப்படின்னா இவனுக்கே காஃபிலாம் கொடுத்து இவன் கோபம் இவனுக்கு இடைஞ்சலாக போய் முடிஞ்சது. மகான்களுடைய கோபமான சனகாதிகளுடைய கோபம் சிம்மாவதாரம், வராவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் வந்து நம்முடைய கோபங்கள்லாம் போகிறது தான். நம்ம மாதிரி தான் இருக்கா மகான்கள் அப்படின்னு நினைக்கப்படாது. மகான்களுக்கு இருக்கிறவுடைய கோபதாபத்தினால லோகக்ஷேமம் அப்படி இந்த அவதாரம் வந்து ஏற்படும். மகானா சுவாமி பவனும் பிரம்மா சொல்ல உடனே அவர் சிருஷ்டிக்காக பூலோகத்துக்கு வரார். அப்போ மகாத்மாவனுக்கு சனகாதிகளுடைய சாபத்தினால இந்த தேவதியார் திதியம்மாவுடைய கிரபத்தில் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனாக ரெட்ட குழந்தையாக பிறந்தார். இவா பிறந்த உடனேயே மலை போன்ற தேகம் அவ்வாறு ஏதோ வாகனங்கள்லாம் கிடையாது. பாவம் நான் தான் போகணும், இவனுக்கு எந்த வாகனம் இருக்குது? அது கும்பகர்ணன் நான் பிறக்கிறான், அப்பவும் வாகனம் கிடையாது. இது மாதிரி அவனுடைய பதிவாக சொல்லுவார். அது அப்படி ஜமாக அமைஞ்சது. அவனுக்கு ஒரு வாகனம் இல்லை, நல்லதுதான் வரணும்னு சொல்கிறார். அப்படி ஹிரண்யாக்ஷன் பூமியை பாயா சுருட்டி தன்னூரான பாதாள லோகத்தில் கொண்டு போய் வச்சு விட்டு அப்போ இங்கே யாரோட சண்டை போடலான்னு நினச்சி வருணன்ட்டு வந்தான். வருணன் யாரும் கேட்காம எல்லாரும் தன்னுடைய ஆற்றை சாத்திங்கன்னு படிச்சு வருணனை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி என்னோட சண்டை போடுறியான்னு. சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லை, உன்னுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு பரமாத்மாவுக்கு தான் இருக்கு. அந்த பரமாத்மா எங்கே போய் தேடுனார். இவன் பகவானுடைய பக்தனானால இவனுக்கு கொஞ்ச நேரத்துலாம் தெரிய போகிறது. இந்த அடியாருன்னு பக்தான இந்த ஹிரண்யாக்ஷனுக்கு பகவானுடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கப்படுறார் நாரதர். சுவாமி பவனும் அந்த சமயம் சிருஷ்டிக்க வரார். ஒரே பூமியில் ஒரே ஜலமாக இருக்கு. அதாவது அப்பாவிட்ட போய் சொல்லணும்னு பிரம்மதேவன்கிட்ட போய் சொல்கிறார். பிரம்மா என்னது, ஏதோ நான் சாப்பிட்டேன் அவ்வளோ தீட்சத்தையும் நான் சாப்பிட்ருக்கும் போது இந்த பூமி மூழ்கக்கூடிய அளவில் எங்கிருந்து ஜலம் வந்தது அப்படின்னு யோசிக்கிற போது அவர் மூக்கு வழியாக வராக சிசு தொப்பு கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ள மலை போன்றும் ஆகி பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. பகவான் யஜ்ஞபுருஷா ஜகர்த்தியா கேந்திர மலை போன்ற சரீரத்தோட கர்ஜனை கொடுத்தார். பரமாத்மா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார். மாற்றிடலாம் என்ன திரிபி பவித்ரைகி 3 வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுற வேதவித்துக்களை அவ்வளவு காரியம் இருக்கிற போதும் வேகம் டைமும் இல்லைன்னு சொல்லாமல் பரமாத்மா கராள நிர்பியாம் அக்கராளன்னு குளிர்ந்த கட்டாட்சத்தினால மகனீர்களான அவர்களை பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறவாளை குளிர பண்ணார். இது சங்கிரகமான நாராயணியத்தில் சொல்கிறார். ஸ்தோத்ரம் முனியின் சுசிரயன் அவதேரி சத்வம். அவன் அவட்டத்துக்கு பொண்ணு கொடுக்க வந்திருந்தா அங்கே வைங்க நான் போகிறேன் ஆஃபீஸுக்கு நாளே எடுத்து அப்படின்னு போனேன்னு சொல்வார். பழைய நாள் வருது. இப்போ அவளை கொடுக்குறதுல எல்லாத்தையும் போய் வாங்கிக்கிற அதெல்லாம் விட்டு அப்படி சொன்னான்னா அது தப்பு. சர்வேஸ்வரன் தன்னுடைய காரியம் கடுமையாக இருக்கிற பொழுதும் இவாளை குளிர் பண்ண கடாட்சிதான் அப்படின்னு பரத்தை சொல்கிறாரு. என்ன மரியாதை பார்த்து தொப்பல் குதித்தார் சமுதிரத்தில். சமுதிரராஜன் தன்னுடைய கை தூக்கிண்டு பகவானை காப்பாற்றணும் பண்ணிட்டார். பகவான் பாதாள லோகம் போய் உத்தமமான அந்த பூமியை தன்னுடைய தித்திப்பல்ல ஒட்டி கொண்ட ஒரு பாசி மாதிரி தூக்கின்னு வரார். வந்திருக்கும்போது ஹிரண்யாக்ஷன் பரமாத்மா உன்னுடைய பக்தனான ஹிரண்யாக்ஷனை நேராக பார்த்தார் நாரதர். என்னடா ஹிரண்யாட்சா, ஊரில் கொல்ல போகிறது சும்மா இருக்க வாக்கியம் போயின்னு இருக்கேன், கதையை வச்சுன்னு போயின்னு இருக்கேன்,
என்ன வாங்க என்ன கொள்ளையான்னா உன்னுடைய உன்னுடைய சொத்து அது பூமிதியை எடுத்துக்கொண்டு நாராயணன் பண்ணும். நாராயணன் கட்ட உடனே அவனுக்கு கையை நெகிழ் கையில் இருக்கிற கதை நெகிழ் அதை பார்த்து நாரதர் இப்போ சல்யவதம் மாதிரி சல்ய தேஜோவதம் மாதிரி நாம் இப்போ அவனுடைய பலத்தை குறைச்சி பேசணும்னா அவன் பகவானோட சண்டை போட மாட்டான், ஒரு ஜென்மம் விலகாது, கட்டப்படுவான். இப்போ என்ன பண்ணும், கப்பட்டப்படுறது தீக்கி நாரத முனிக்கு கப்பட்டவான். ஏன்னா கிருஷ்ணாட்சா நாராயணா நாராயணன்னா உடனே இப்படி கையில் இருக்கிற